விஜய் வந்து காவேரிக்கு கால் பண்றாங்க. எதுக்கோ அவளை நம்மள வர சொல்லியிருந்தா. அதுவும் இல்லாம இப்ப வேற ஃபோன் பண்ணியிருக்கா. நம்ம ஃபோனும் அட்டெண்ட் பண்ணல. அதனால அவ ஏதாவது கோவிச்சுக்கிட்டானா என்ன பண்றது? நம்ம உண்மை எல்லாத்தையும் சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கால் பண்றாங்க. காவேரி வந்து அந்த ஃபோன் எடுக்காம, ச்சே இவர் எதுக்கு இப்போ ஃபோன் பண்ணணும்? இவ்வளோ நாளா நம்ம அவருக்காக தானே வெயிட் பண்ணோம். ஆனா அவர் ஃபோன் நம்ம பண்ணும்போது எடுக்கலல்ல. இப்ப நம்ம மட்டும் எதுக்கு பண்ணணும்? நம்ம எடுக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறாங்க. விஜய் வந்து பயங்கரமா டென்ஷன் ஆயிட்டு, வெண்ணிலா எல்லாம் உன்னாலதான் வெண்ணிலா. எனக்கும் காவேரிக்கும் இப்ப தேவையில்லாம பிரச்சனை வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொன்னோடனே வெண்ணிலா இருந்துகிட்டு, விஜய் என்ன விஜய் சொல்றீங்க? என்னாலன்னு சொல்லிட்டீங்கல்ல, இதுக்கு மேல நான் உயிரோடவே இருக்கக்கூடாது. இப்ப எதுக்கு தேவையில்லாம என்னை ஹாஸ்பிட்டல் எல்லாம் கூட்டிட்டு போறீங்க? விஜய் இருந்துகிட்டு, வெண்ணிலா கொஞ்ச நேரம் அமைதியா உட்காந்துரு. நான் ஏற்கனவே பயங்கர டென்ஷன்ல இருக்கேன். இங்க பாரு, உன்னாலதான் எனக்கும் காவேரிக்கும் பயங்கரமா பிரச்சனை வந்து 2 பேருமே பிரிஞ்சு இருக்கும். இதுக்கும் மேலயும் நீ என் வீட்டுல இருந்த அப்படின்னா கண்டிப்பா காவேரி என்னோட வரவே மாட்டா. அதனால நான் எப்படியாவது உங்க சொந்தக்காரங்களை தேடி கண்டுபிடிச்சு அவங்களோட அனுப்பி வைக்கிறதா நல்லது. இதுக்கு மேல நீ என் வீட்டுல இருந்த அவ்வளவுதான் பாத்துக்கோ. இதையெல்லாம் கேட்டு வெண்ணிலா வந்து பயங்கரமா அழுகுறாங்க. ஹாஸ்பிட்டல் ரீச் ஆனதுக்கு அப்புறம் டாக்டர் வந்து ஃபுல்லா செக் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் டேப்லெட் எல்லாம் கொடுக்குறாங்க. விஜய் வந்து டாக்டர்கிட்ட பழசெல்லாம் ஞாபகம் வந்துருச்சு சார் அப்படின்னு சொன்னதும் டாக்டர் இருந்துகிட்டு, சரிங்க விஜய், நீங்க இதுக்கு மேல வெண்ணிலாவா அவங்க வீட்டுக்கே அனுப்பி வச்சிடலாம் அப்படின்னு சொன்னோடனே விஜய்க்கு வந்து பயங்கரமா சந்தோஷமா இருக்கு. காவேரிக்கு வந்து வெண்ணிலாவை கூட்டிட்டு விஜய் வந்து ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க அப்படின்னு சொன்னதும் காவேரிக்கு வந்து பயங்கரமா டென்ஷன் ஆயிட்டு, நம்மளை பார்க்க வராம வெண்ணிலாவை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிருக்காரா அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. விஜய் வந்து வெண்ணிலாவை இந்த வீட்டை விட்டு அனுப்புனா நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் போட்டுக்கோங்க. தேங்க்யூ.